எத்தனையோ திட்டங்களை நமக்காக தந்து கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, இதை பாதுகாத்தால்தான் நமக்கான ஒரு எதிர்காலம். ஏன்னா இன்னைக்கு இந்த நாட்டில் எத்தனையோ பிரிவினை சக்திகள், பிளவு சக்திகள், ஜாதி பேரால, மதத்தின் பேரால, ஆண் பெண் அப்படிங்கிற வித்தியாசங்களை எல்லாம் நம் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி, இப்படிதான் வழி வழியா இருந்தோம், இப்படிதான் இருக்கணும் என்று திரும்ப 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 நமக்கு சொல்லக்கூடிய அந்த பிற்போக்கு சக்திகள் இன்னைக்கு நாட்டில் தலைவிரித்து ஆடக்கூடிய அளவிற்கு உருவாகி கொண்டிருக்கிறது. சில பேர் தந்தை ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் இந்த மேடையில், இங்க இருக்கக்கூடிய அத்தனை சகோதரிகளும் தயவு செய்து தந்தை பெரியாரை படியுங்கள். பெண் ஏன் அடிமையானாள் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கிறது, தந்தை பெரியாரின் புத்தகம். அதை தாண்டி பெண் விடுதலை இதுவரை யாரும் சொன்னதில்லை. எது உனக்கு தடையா இருக்கோ தூக்கி எறி. உன்னுடைய கனவுகள், உன்னுடைய லட்சியங்கள், அதுதான் உன்னுடைய வாழ்க்கை என்று சொன்ன ஒரு மிகப்பெரிய தலைவர் தான் தந்தை பெரியார் அவர்கள். அவரையே கொச்சைப்படுத்தக்கூடிய, விமர்சனம் செய்யக்கூடிய நிலைகளை எல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நான் ஒன்றை சொல்கிறேன், பெரியாரை யாரும் வெல்லவும் முடியாது, வீழ்த்தவும் முடியாது. ஒவ்வொரு பெண்ணின் மனதிலும் ஒரு லட்சியத்தை அடைய வேண்டும் என்ற கனவு இருக்கக்கூடிய, நான் சமமாக மதிக்கப்பட வேண்டும் என்று கனவெடுக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்ணின் மனதிலும் தந்தை பெரியார் வாழ்கிறார். இந்த மண்ணிலே ஜாதி மதம் என்ற எந்த வேற்றுமையும் இருக்கக்கூடாது என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கை மனதிலும் தந்தை பெரியார் வாழ்கிறார், வாழ்வார்.